ஒரு தரமான ஒரு படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு வந்திருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க உங்க மூஞ்ச. இப்போ மம்மி படம் பார்க்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூஞ்சி பாருங்க எப்படி ஆக போகுதுங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? எவ்வளவோ பேய் படம் பார்த்துருக்கேன்டா. ஆனால் உங்களே சொல்றேன், இந்த படத்தை வந்து பாருங்க, ஃபேமிலியோட நடுங்கி போயிருங்க. சரி இவங்க மூஞ்ச பாருங்க. என் கையை பிடிச்சி இங்க பாருங்க இந்த இடம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. மம்மி படத்தோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரி மட்டும் பாத்துருவோம். புருஷன் பொண்டாட்டி, ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. ஃபேமிலி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரமிடு மாதிரி இருக்குதுங்க. அந்த பிரமிடுக்குள்ள ஒரு மம்மி வந்து இருக்குது. அந்த மம்மியை திறக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா புருஷங்காரங்க அங்கேயே காவுவாங்க. இப்ப அங்கிருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் வைஃப் மாசமா இருப்பாங்க. 9 வயசுல ஒரு பொம்பளை புள்ள, அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கும். புருஷங்காரன் காவம் வந்துச்சா அவன் பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோவோட அந்த 9 வயசு புள்ளைய சாக்லேட் கொடுத்து கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த புள்ளைய கடத்திக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் போராடி காப்பாத்தலாம்னு பாப்பாரு, காப்பாற்ற முடியாது. இப்ப இந்த புள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு கையில கிடைக்கணும். ஆனா கிடைக்கிற புள்ள நார்மலா கிடைக்கலைங்க, ஒரு மம்மியாகி கிடைக்கணும். இதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான காட்சிகள், கொடூரமான காட்சிகள், கொமட்டுக்கிட்டு வர மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. சீரியஸ்லி உங்க வீட்டு சின்ன பிள்ளை கூப்பிட்டு போனீங்கன்னா சில்வரோட பாத்ரூம் போற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. நிறைய நாங்களே வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது சீட்டு முனையில உட்காந்து பார்த்தோம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சீரியஸ்லி ஒரு தரமான ஹாரர் மூவின்னு இந்த படம் தாங்க. நான் வந்து சில படம் சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த படம் தைரியம் இருக்காது. சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு தைரியம் வேணும். இப்பயே போங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்குது, வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. நான் உங்களுக்கு